நான் ஒவ்வொருவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதோடு தேவனுக்கு அதிகமாய் நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாட்கள் கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடுகின்ற நாட்கள். இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 பிறக்கல்ல, டிசம்பரில் பிறக்கல்ல. ஆனாலும் இந்த தேசத்திலே கிறிஸ்துமஸ் தினத்தை நாங்கள் கொண்டாடுகின்றோம். கிறிஸ்துமஸ் தினம் கொண்டாடுகின்ற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறதான காரியம், கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்பதை அறிவித்து கொண்டாடுங்கள். இயேசுவின் பிறப்பினால் உண்டான நன்மைகளை அறிவித்து கொண்டாடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கும் அதனால் நமக்கு உண்டான நன்மைகளையும் சொல்லி கொண்டாடுங்கள். ஆடி பாடி சந்தோஷமாயிருங்கள். ஆனால் தேவனுக்கு பிரியமாய் சகலவற்றையும் செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாளில் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறதான காரியம், கிறிஸ்துமஸ் தினம் என்றால் இயேசுவின் பிறப்பும் நாமும். இயேசு பிறந்திருக்கின்றார், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இயேசுவின் பிறப்புக்கும் நமக்கும் என்ன சந்தோஷம், என்ன சம்பந்தம்? இயேசு பிறந்ததினால் நான் ஏன் சந்தோஷப்பட வேண்டும் என்கின்ற காரியங்கள் நிறைய பேருடைய வாழ்விலே காணப்படுகின்றது. இயேசு பிறந்தார், அவர் ஒரு மனிதனாய் பிறந்தார். ஆனால் அவர் மனிதன் அல்ல. இந்த பூமியிலே வாழுவதற்கு மனுஷனுடைய கண்களின் பார்வைக்கு தெரியத்தக்கதான ஒரு ரூபம் இந்த மனுஷ சாயல். அந்த மனுஷ சாயலிலே தேவனானவர் கிறிஸ்துவாய் வந்தார். ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் போது என்னுடைய சாயலின்படியும் என்னுடைய ரூபத்தின்படியும் உண்டாக்குவோமாக என்று சொல்லி மனிதனை உண்டாக்கினார் என்று சொல்லி ஆதியாகமம் நாங்கள் வாசிக்கின்றோம். இப்போ தேவன் மனிதனை உண்டாக்கும் போது அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கினார். அதே தேவன் பிள்ளைகள் தன்னுடைய சாயலாக இருக்க தானும் பிள்ளைகளுடைய சாயலை பெற்று இந்த பூமிக்கு வந்தார் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். அதுதான் உண்மை. அதே போலவே அந்த வார்த்தையின்படியே தேவனானவர் எங்களைப் போல் அந்த சாயலை பெற்று வந்தார். இதிலே நான் உங்களுக்கு சொல்ல வருகின்ற காரியம் என்னென்றால், மத்தேயு, லூக்கா நாங்கள் வாசிக்கலாம் இயேசுவின் பிறப்பை குறித்து. ஆனால் மத்தேயுவிலே நாங்கள் வாசிக்கும் போது 1வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் 19வது வசனத்திலே இருந்து, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை தனிமைப்படுத்த, அதாவது தள்ளிவிட, அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாததினால் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அதற்கு முதல் வசனம் சொல்லுகிறது, யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகை திருமணம் முடிந்து அவர்கள் கூடி வருகிறதற்கு முன்னே பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமானாள் என்று சொல்லி, ஒரு பெண்ணானவள் கர்ப்பமாகிறதற்கு ஒரு ஆண் இம்பார்ட்டன்டான அவசியம். அதனாலே தான் திருமணமாக முன்பும் நான் அவளை அறியக்கு முன்பும் கர்ப்பவதியானதினால் யோசேப்பு அவளை ஒதுக்கி வைக்க நினைத்தான். ஆனால் அவன் நீதிமானாய் இருந்தபடியினால், அவன் நல்ல மனுஷனாய் இருந்தபடியினால் அவளை அதை அவமானப்படுத்தாமல், யாருக்கும் தெரியாமல் தான் ஒதுங்கி போய்விடலாம் என்று நினைத்தார். ஆனால் அப்படி அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் சொற்பனத்தில் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தனுடைய தூதனானவன் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அந்த இயேசு கிறிஸ்துவானவர் சாதாரண மனுஷன் மூலமாய் கற்பந்தரிக்கவில்லை, பரிசுத்த ஆவியினால் அவர் உண்டாகின்றார்
என்று பார்க்கின்றோம். அதற்கு அடுத்த வசனம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று அவருக்கு சொல்லப்படுகிறது. ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி முன் அறிவிக்கப்பட்டது ஏசாயா தீர்க்கதரிசியினாலே. அது இங்கு நிறைவேறும்படி காணப்படுகின்றது. அதுக்கு மத்தேயு நாங்கள் அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிப்போம் என்றால், தீர்க்கதரிசிகளினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்ட வார்த்தை ஏசாயாவில் 7வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேலர் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேலர் என்றால் தேவன் நம்மோடு இருக்கின்றார் என்பது அர்த்தம். அப்ப தேவன் எப்படி நம்மோடு இருக்கின்றார் என்றால், ஒரு குமாரனை பெறுவாள், அந்த குமாரன் இம்மானுவேலர் இருப்பார். அவர் எப்படி இருப்பார் என்றால் ஜனங்களோடு இருப்பார் என்று. அந்த இமயனுவாளராகிய தேவன் இயேசு கிறிஸ்து தான் அந்த பூமியிலே ஜனங்களோடு இருந்தார். அவர் தேவன் ஜனங்களோடு இருந்தார். இம்மானுவேலர், தேவன் நம்மோடு என்றால் சும்மா தேவன் நம்மோடு என்று சொல்லிட்டு போகிற வார்த்தை அல்ல. தேவன் நம்மோடு இருக்கின்றார். அதை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். த இம்மானுவேலர் என்கின்றது தமிழ் சொல் அல்ல, இது ஹீப்ரு. அப்ப அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்த அந்த வார்த்தை என்னென்றால், தேவன் உங்களோடு இருப்பார் என்று. தேவன் எவ்வளமாய் இருப்பார் உங்களோடு என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் தேவன் எவ்வளமாய் இருக்கிறார் என்றால், கிறிஸ்துவாய் இஸ்ரவேலர்களோடு 2000 வருஷத்துக்கு முன்பு இருந்தார். அந்த தேவன் தான் ஆண்டவராகிய கிறிஸ்து. அவர் உங்களோடு இருப்பார் என்று சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். அதே போலதான் நாங்கள் வாசிக்கலாம். நாங்கள் 9வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவருடைய தோளில் இருக்கும், அவர் அதிசயமானவர் என்று சொல்லி அது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிக் கொண்டு போகின்றார். அதைக்கு பார்க்கிறதுக்கு முன்பு நான் மத்தேயுவிலே சொல்லப்பட்டது போல லூக்காவிலும் சொல்லப்பட்டது. லூக்கா அதை இன்னும் அதிகமாய் வடிவாய் சொல்லுகிறார். ஏன் நான் மத்தேயுவிலே தொடங்கினேன் என்றால், மத்தேயு தான் அந்த ஆரம்பமாய் இருக்கிறபடியினால் அதை நான் உங்களுக்கு சொல்லி போகின்றேன். லூக்காவிலே 1வது அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகின்றது, தேவன், அதாவது தேவதூதன் அவருக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வருவார், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கின்றது பரிசுத்தமானது தேவனுடைய குமாரன் என்னப்படும் என்று. எப்படி உன்னதமானவருடைய பலன்? உன்னதமானவர் யார்? தேவன் ஒருவரே. உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறவரினால் அவர் உன்னதர் என்று சொல்லப்படுகிறார்கள். உன்னதமானவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அந்த உன்னதமான தேவனுடைய பலன் உன்மேல் நிழலிடும், அப்பொழுது உனக்குள்ளே பிறக்கின்றது பரிசுத்தம் எனப்படும் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்து, அதாவது மரியாளூடாய் ஒரு பரிசுத்த குமாரனாய் இந்த பூமிக்கு கொடுக்கப்படுகின்றார். இதை நான் ஏன் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றால், எங்களுடைய வாழ்விலும் இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்குள்ளே பிறக்கின்றார். எப்படி என்றால், உன்னதமானவருடைய பலன் எங்கள் மேல் நிழலிடுகிறது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வரும்போது எங்களுக்குள்ளே பிறக்கின்றது பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும், பரிசுத்தமாய் இருக்கும். உண்மையாய் உன்னதமானவருடைய பலன் என்மேல் நிழலிடுமானால், உண்மையாய் பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுப்போமானால், அந்த பலன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் போது அந்த பலன் எங்கள் மேல் நிழலிடுமானால், நாங்கள் அவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் காணப்படுவோம்.
அதுதான் இங்கே காணப்படுகின்ற காரியமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அந்த மரியாள் தன்னை தேவனிடத்திலே ஒப்புக் கொடுக்கிற வசனம் 38வது வசனம். அவர் ஒப்புக் கொடுக்கின்றார். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்தில் இருந்து போய்விட்டான். தேவன் சொல்லுகிறார், அதாவது தேவன் தேவதூதனை அனுப்பி சொல்லுகிறார், நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அந்த குமாரன் இயேசு என்று பெயரிடுவார்கள், இம்மானுவேலராய் இருப்பார். இயேசு என்று பெயரிடுவார்கள், அவர் இம்மானுவேலராய் இருப்பார். அவர் உன்னிடத்தில் பிறப்பார், அது உன்னிடத்தில் பிறக்கின்றது பரிசுத்தம் எனப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்ட பிறகு அவள் தன்னை அதற்கு ஒப்புக் கொடுக்கின்றாள். இதோ நான் தேவனுக்கு அடிமை. அதேதான் இன்றைய நாளிலும் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றதான காரியம். தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே தேவன் எதிர்பார்க்கின்ற காரியம் இதுதான். நான் ஒவ்வொருவரிடத்திலும் பிறக்க வேண்டும், நான் ஒவ்வொருவரிடத்திலும் நான் வாசம் பண்ண வேண்டும், என்னுடைய உன்னதத்தின் வேலன் அவர்கள் மேல் நிழலிட வேண்டும், அவர்களுக்குள்ளே நான் பிறக்க வேண்டும், அவர்களுக்குள்ளே நான் காணப்பட வேண்டும் என்கிறது அந்த தேவனுடைய விருப்பமாய் இருக்கின்றது. யாரெல்லாம் இனி இயேசு மாம்சமாய் பூமியிலே பிறக்க மாட்டார், அவர் ஒரு முறை பிறந்தாயிற்று, இப்பொழுது அவர் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவராய் வாழ்கின்றார். பரிசுத்த ஆவியான அந்த பேலன் எங்கள் மேல் வருகின்றது. அந்த பேலன் வரும்போது எங்களுக்குள்ளே காணப்படுகின்றது. அது வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? உண்மையான தேவனுடைய பிள்ளை எப்படி காணப்படுவான் என்று சொன்னால், அவனுடைய ஆத்துமா தேவனில் கழிவுறும். அவருடைய ஆத்துமா அந்த இரட்சகராகிய தேவனுடைய மகிழ்ந்து கழிவுறும். நாங்கள் அதை லூக்கா 41, 46, 47 நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்தபோது தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தினார், தேவனை மகிமைப்படுத்தினார். அவருடைய ஆத்துமா கர்த்தர் மேலே நோக்கமாயிருந்தது. தேவன் மாத்திரமே அவருக்கு எல்லாமாயிருந்தார். தேவனை விட அவருக்கு எதுவுமே இருக்கவில்லை. அதே போலதான் இவள் சொல்லுகிறாள், அந்த தாய் சொல்லுகிறாள், எப்படி என்று சொன்னா, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகின்றது. கிறிஸ்து எனக்குள்ளே வந்ததினால் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. கிறிஸ்து எனக்குள்ளே பிறந்ததினால், உட்பவித்ததினால், பரிசுத்த ஆவியானவரின் பலன் நிழலிட்டபடியினால் எங்களுடைய ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்தும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அவ்வளமாய் காணப்படுமானால் அந்த உன்னதத்தின் பலன் எங்களிடத்தில் காணப்படுகிறது என்ற அர்த்தம். அதே போல 47வது வசனம் சொல்லுகிறது, என் ஆவி இரட்சகரில் மகிழ்ந்து களி கூறுகிறது. அதாவது என் ஆவி என் இரட்சகராகிய தேவனிடத்தில் மகிழ்ந்து களி கூறுகிறது என்று இருக்கிறது. நான் மகிழ்ந்து களி கூறுகிறது என்று சேர்ந்து வாசிக்கின்றேன். ஏனென்றால் அது தொடர்ந்து அவள் சொல்லும்போது மகிழ்ச்சியா இருக்கிறதுனால்தான் அந்த இருதயம் களி கூறுகின்றது. மகிழ்ச்சி இல்லைன்றால் இருதயம் களி கூற முடியாது. மகிழ்ச்சியையும் களிப்பையும் தனித்தனியை பிரித்து வைத்துவிட முடியாது. அப்ப ஒரு மனுஷன் தேவ ஆவிக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுவான் எப்பொழுதென்றால், உன்னதத்தின் பலனும் பரிசுத்த ஆவியானவரும் கிறிஸ்துவும் பிறக்கும் போது. அதனாலே தான் கிறிஸ்துவனுடைய பிறப்பை, கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் நாங்கள் அதை அவ்வளவாய் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுகிறோம். இதை சிலர் குறை சொல்லுகிறார்கள். ஆனால் கிறிஸ்து பிறந்தது டிசம்பர் இல்லை. ஆனால் அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுகிறதின் நோக்கமும் வடிவமும் அதன் முறையும் பிதாவுக்கு பிரியமாயிருந்தால் தவறே இல்லை. அதனாலே தான் இன்றைய நாளிலே நான் துதித்த போது என்னுடைய இருதயத்திலே தேவன் வைத்தார், இயேசுவின் பிறப்பும் நாமும், அதாவது நமக்குள்ளே இயேசுவின் பிறந்ததும். ஒருவன் தேவன்
தன்னை ஒப்புக் கொடுக்கும் போது, அதாவது தேவனுடைய திட்டம்ங்க. இப்ப மரியாளுக்கு திடீரென்று தேவன் திட்டத்தை கொடுக்கல. தேவன் யோசேப்புக்கு இன்றைக்கு பேச அவர் இல்லை. அவர் எப்பவோ ஆபிரகாமை அழைக்கும் முன்பே அவர் கிறிஸ்துவை கொடுக்க அவர் அங்கு தயாராயிருந்தார். எங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க அவர் தயாராயிருந்தார். அதனாலே தான் ஆபிரகாமை அவர் தெரிந்து கொள்ளுகின்றார். ஆபிரகாமை தெரிந்து கொண்ட தேவன் ஆபிரகாம் ஊடாக கிறிஸ்துவை எங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். அந்த கிறிஸ்துவானவர் இன்றைக்கு பூமிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். அந்த கிறிஸ்துவானவர் வந்து எங்கள் பாவங்களை மன்னிக்கின்றார். கிறிஸ்துவை தவிர இந்த பூமியில உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு வேறொரு நாமம் எங்கும் எதிலும் சொல்லப்படவில்லை. எனக்கு தெரியத்தக்கதாய் முஸ்லிம்கள் இதுவரைக்கும் அப்படி சொன்னதில்லை. ஏனென்றால் அவங்களும் கடவுளாய் ஒரு சொல்லுகிறபடியினால் கடவுள் தான் மன்னிப்பார் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவை அவங்க சொல்லுகிறதில்லை. ஜூதர்களும் கொஞ்சம் பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அவர்கள் சொல்லுகிறார்கள், மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதே போல முஸ்லீமிலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்து மதத்திலும் பாவ மன்னிப்புக்கு ஒரு நாமம் கொடுக்கப்படலை. பாவ மன்னிப்புக்கு பல பல காரியங்களை செய்கின்றார்கள், ஆனால் ஒரு நாமம் கொடுக்கப்படலை. இந்த பூமியிலே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வரும்போது அவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கின்றது. இந்த பாவ மன்னிப்பு உண்டானதின் நிமித்தம், அதை பெற்றுக்கொண்டதன் நிமித்தம் இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்துவை கொண்டாடுகின்றோம். அதனாலே தான் சொன்னேன், ஒருவன் கிறிஸ்துவனிடத்தில் வருவானானால் அவன் அந்த கிறிஸ்துவின் சந்தோஷத்துக்குள்ளே மகிழ்ச்சிகளே போவானானால் அவனுடைய ஆவி மகிழ்ந்து கழிகூறும், அவனுடைய ஆத்மா ரட்சகரை மகிழ்ந்து கழிகூறும். அதனாலே அவனுடைய சந்தோஷம் மிக பெரிதாக இருக்கும். இதைத்தான் நான் இன்றைக்கு சொல்ல வருகின்றேன். ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு மதஸ்தவனாய் அல்லாமல் கிறிஸ்துவை கொடுக்கின்றவனும், தேவனுடைய திட்டம் அன்று ஆபிரகாமிலே தொடங்கி ஈசாக்கை தொடர்ந்து யாக்கோபை பின்தொடர்ந்து இஸ்ரவேலில் 12 கோத்திரமாகி ஜூதாவை தொடர்ந்து தாவீதை தொடர்ந்து அப்படி கிறிஸ்துவாய் வருவதற்கு கன்னி மரியாளை தொடர்ந்து கிறிஸ்துவாய் வந்தார். அதற்கு பின்பு அப்போஸ்தலனாகிய பவுலை பேதுருவை தொடர்ந்து ஒவ்வொருவருக்கு ஊடாக தேவனுடைய திட்டம் கடத்தப்பட்டு இன்று வரைக்கும் கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு மனிதனையும் ஒரு தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. அதாவது கிறிஸ்து அழைக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு திட்டம் உண்டு. அந்த திட்டத்துக்கு அவன் தன்னை விட்டு கொடுப்பானால் தேவன் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ளவரும் போதுமானவராக இருக்கின்றார். உதாரணத்துக்கு எனக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்க அவர் திட்டத்தை கொண்டிருந்தால் அந்த சத்தம் வார்த்தை வரும்போது அதை நான் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் எனக்கு கொடுக்கின்ற அந்த நித்திய ஜீவனாகிய தேவனுடைய அந்த திட்டமானது என்னில் நிறைவேறுகின்றது. நான் அதை கொடுக்காமல், நான் அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்காமல் ஓடுவேனானால் தேவனுடைய திட்டம் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பது. ஆனால் அதற்கு நான் இடம் கொடுக்காததினால், நான் ஓடுவதனால் அதை நான் இழந்து விடுகிறவனாக இருக்கின்றேன். இன்றைக்கு அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் என்பாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் உங்களில் தேவன் பிடித்த ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு திட்டம் உண்டு. அந்த திட்டத்தை அறிந்து தேவன் உங்களுக்கு வைத்ததை அறிந்து நீங்கள் ஓடுவீர்களானால் நீங்கள் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை கொடுப்பீர்கள். எப்படி மரியாள் இந்த பூமிக்கு கிறிஸ்துவை கொடுத்தாங்களோ அதே போல எப்படி ஆபிரகாம் ஊடாக இந்த பூமிக்கு கிறிஸ்துவை தேவன் கொடுத்தாரோ அதே போல எங்கள் ஊடாகவும் தேவன் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு கொடுக்க போதுமானவராயிருக்கின்றார். அதனாலே தான் இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு கொடுத்த அந்த கிறிஸ்து பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவை எங்களுக்கு கொடுத்ததினால் நாங்கள் இன்றைக்கு பிடித்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்குள்ளே காணப்படுகின்றார். எங்களுடைய வேலை
முதலாவது வேலை மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை கொடுப்பது. அதோடு கூட தேவன் எங்களுக்கு வைத்த அந்த நோக்கத்தை அறிந்து நாங்கள் செயல்படுவதும் தேவனுடைய திட்டத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும். அதனாலே தான் தேவனுடைய பிறப்பு, அதாவது குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு மனுஷன் மேலே தேவனுடைய திட்டம் நோக்கமும் உண்டு. அது எங்கள் வாழ்விலே நிறைவேற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இடம் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. நாங்கள் ஓடுவோமானால் தேவன் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கின்றார். ஒரு மனுஷன் ஓடினால் தேவன் அதை செய்து முடிக்க போதுமானவராயிருக்கின்றார். ஏனென்றால் அவர் நினைத்ததை அவர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராயிருக்கின்றார். அவர் போதுமானவராயிருக்கின்றார். அவர் இல்லாததை இருக்கின்றவைகள் போல் அழைக்கின்றவர். அதனாலே அவர் ஒன்றை திட்டம் பண்ணிவிட்டால் அந்த திட்டம் நிறைவேறும்படி அதை நடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கின்றார். ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம் வெரி இம்பார்ட்டன்டான வசனம் கிறிஸ்துவின் பிறப்பிலே. ஏனென்று சொன்னால் அந்த வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அதுதான் இயேசு கிறிஸ்து. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவரும் கிறிஸ்து தான். நமக்கு ஒரு குமாரன் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இஸ்ரவேலின் முறைமையின்படி ஒரு தகப்பனுக்கு ஒரு குமாரன் இருந்தால் தகப்பனுடைய முழு அதிகாரமும் அந்த குமாரனிடத்திலே கொடுக்கப்படுகின்றது. அது சாதாரண மனுஷ வளமையின்படி ஒரு மனுஷனுக்கு, அதாவது ஒரு ராஜாவுக்கு ஒரு மகன் இருந்தால் அதுக்கு அடுத்தது அவன்தான். சகல அதிகாரம் முழுக்கவும் அவனுக்கு தான். 2 பேர் இருந்தால் சிலவுல அவங்களுக்குள்ள போட்டி வரும், பிரச்சனை வரும், பொருள் ஒருவாடு, மூத்தவன் மற்றவனை போட்டு தலைவலிக்கணும், அல்லது மற்றவன் மூத்தவனை போட்டு, அப்படியான பிரச்சனைகள் இருக்கிறபடினாலே அந்த தகப்பனுடைய முழு அதிகாரமும் அங்கு ஒருவருக்கு கிடைக்கிறதில்லை. ஆனால் இஸ்ரவேலின் முறைமையின்படி ஒரு தகப்பனுக்கு ஒரு குமாரன் இருந்தால் அந்த தகப்பனுடைய முழு அதிகாரங்களும் அந்த குமாரனிடத்திலே கொடுக்கப்படும். அதுதான் இஸ்ரவேலின் முறைமை. அதனாலே தான் இந்த வசனம் எப்படி சொல்லுகிறது என்றால், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எப்படி என்று சொன்னால், தேவனால் சகல அதிகாரமும் உள்ள கிறிஸ்துவாய், சர்வ வல்லமை பொருந்தின கிறிஸ்துவாய், சகல அதிகாரமும், அதாவது தேவனுடைய சகல அதிகாரங்களையும் உடைய ஒரு குமாரன் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறார். அதனாலே தான் குமாரன் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் அதிசயமானவர். எஸ், இதுவரைக்கும் அறியாத நாமம், இதுவரைக்கும் பாவங்களை மன்னிக்காத நாமம், பாவங்களை நீக்கி பூமியிலே ரட்சிக்கப்படுவதற்கென்று கேள்விப்படாத நாமமாய், ஆலோசனை கர்த்தராய் எங்களுக்கு தேவனாயிருந்து சகல ஆலோசனைகளையும் தருகிறவராய், வல்லமையுள்ள தேவனாய், நித்திய பிதாவாய், சமாதான பிரபுவாய், அதாவது ராஜாவாய், சமாதானம் பண்ணுகிற ராஜாவாய், இவ்வளவாய் அதிகாரங்களையும் கொண்ட ஒருவர் எங்களுக்கு, அதாவது உங்களுக்கு பாலகனாய் கொடுக்கப்படுவார் என்று சொல்லி ஏசாயாவினாலே சொல்லப்படுகின்றது. ஆனால் அதை ஒருவர் எதிர்பார்த்து காத்திருந்தார். அந்த அவர் சிமியோன், லூக்கா 2வது அதிகாரத்திலே அந்த வசனம் உண்டு. சிமியோன் என்கின்றவர் கிறிஸ்துவை எதிர்பார்த்து காத்திருந்தார். அவர் கிறிஸ்துவை நீ காண்பும் முன்பு நீ மரிக்க மாட்டாய் என்று தேவனால் சொல்லப்பட்டிருந்தது. எஸ், இந்த வசனத்தை கண்டுவிட்டேன். லூக்கா 2வது அதிகாரம் 26வது வசனம், அதிலே சொல்லப்படுகின்றது. 25லிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் பெற காத்திருந்தவனாயும் இருந்தான்.
அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இருந்தபடியினால் அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது எப்படி என்றால், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்பு மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்போ ஒரு மனுஷன் இருந்தால், கிறிஸ்து பிறக்குக்கு முன்பு தேவனுடைய ஊழியக்காரன், அவருக்குள்ளே பரிசுத்த ஆவியான தேவ ஆவியானவர் இருந்தபடியினால் அறிவிக்கப்பட்டது. அவர் பெறுகின்றார். அவன் அவையின் 70 நாளை தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளையை நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்காக தாய் தகப்பனார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி உமது அடியினை இப்பொழுது சந்தோஷத்தோடு போக விடுகின்றேன். புறஜாதியருக்கு பிரகாசிக்கின்ற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தின உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று அந்த வசனம் முடிகின்றது. அப்போ அந்த சிமியோனானவர் தேவனுடைய திட்டம் தன்னில் நிறைவேறும் என்றும் தான் அவரை காண்பேன் என்றும் அவர் காத்திருந்தார். அவர் அதிக வயதுள்ளவராய் இருந்தபடியினால் நான் அதை காணாமல் மறைத்து விடுவேனோ என்ற ஒரு பயம் அவருக்கு இருந்தது. அதனால் இவ்விடமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஒரு காரியம் அறிவிக்கப்பட்டிருந்தால், தேவ ஆவியானவரால் உங்களுக்கு ஒரு காரியம் அறிவிக்கப்பட்டிருந்தால், அது இந்த பூமியில் நிறைவேறும். அதை தேவன் அறிவிக்க போதுமானவராக இருக்கின்றார். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம். நாங்கள் சாதாரண கிறிஸ்தவர்கள் அல்ல, நாங்கள் சாதாரண மனுஷர்கள் அல்ல. அந்த சிமியோனுடைய அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு இன்னும் அதிகமாக இப்பொழுது அதை பார்க்கும்போது என்ன ஆவலாக இருக்கின்றது. என்னென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் 25வது கடைசி பக்கம், அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஒரு மனுஷன் மேல் பரிசுத்த ஆவியானவர் வாழணும். அப்படி ஒரு வாழ்வு கொடுக்கப்படுமானால் அதோட ஒரு மேன்மையான வாழ்வு இல்லைங்க. பிதாவே, மக்களை நன்றி செலுத்துகிறேன். நான் இதோடு கூட முடிக்க விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவரும், கிறிஸ்துவை நேசிக்கிற ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரை என் மேல் வையுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரால் எனக்கு காரியங்கள் அறிவிக்கப்படட்டும். அவைகளை கண்டுகொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி, பிதாவே, இந்த வேளையில் நம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். கிறிஸ்துவின் பிறப்புக்குள்ளே எப்படி ஆபிரகாம், ஊடாய், தாவீது, ஜூதா கோத்திரம், அப்படி மரியாள், அதன் பின்பு கிறிஸ்து, அதற்கு பின்பு நாங்கள் கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளும்படியாய் அப்போஸ்தலர்களோடாய் கடத்தப்பட்டதோ, சிமியோன் எப்படி காத்திருந்தாரோ, தேவரே, பரிசுத்த ஆவியானவரால் அறிவிக்கப்படவும், அவைகள் நிறைவேறவும், அவைகளை கண்கள் காணவும் எங்களை உங்களுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட, பரிசுத்த ஆவியினாலே அறிவிக்கப்பட, அதை செய்ய காத்திருக்க நீர் ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தும்படியாக இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற நாட்களில் என்னுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அடியேனையும் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய ஆவியினாலே என்னை நடத்தும். உம்முடைய ஆவியானவர்களோடு கூட என்னை இன்னும் அதிகமாய் நடத்த உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.